ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மக்கள் இருந்தார்கள், ஆண் மக்கள். அன்றைக்கெல்லாம் ஆதமுக்கு பிறக்கிற பெண் பிள்ளைகளையே, சகோதரியையே தான் திருமணம் முடிக்க வேண்டிய நிர்பந்தம். காரணம், சந்ததிகள் இல்லாத காலம். அதுதான் மனித சந்ததிகள் உருவாகிற ஆரம்ப காலகட்டம். ஆகவே சகோதரன் சகோதரி திருமணம் முடித்து அதன் மூலம் சந்ததிகள் பெருக பெருக பெருகத்தான் திருமண கட்டுப்பாடுகள் அல்லாஹ்வால் விதிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண் என்ற வரிசை கிரகமாக குழந்தைகள் பிறக்க ஆரம்பித்தது. அந்த அடிப்படையில் முதலில் பிறந்தவர் காபீல் என்பவர். அந்த காபீலுக்கு அடுத்தபடியாக பிறந்த ஒரு பெண்மணி மிக மிக அழகான ஒரு பெண்மணியாகவும் இருந்தாள், அவருடைய சகோதரி. நம்முடைய பாஷையில் இரண்டாவது பிறந்தவர் காபீலுடைய சகோதரர் ஹாபீல். அவளுக்கும் ஒரு சகோதரி அடுத்ததாக பிறந்தால், அழகு கொஞ்சம் குறைந்தவளாக பிறந்தாள். மனித உருவத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆதமை அல்லாஹ் இந்த பூமியின் பல இடங்களில் இருந்து மண்ணெடுத்து படைத்த காரணத்தினால் தான் மக்களுடைய உருவ அமைப்பில் வித்தியாசங்கள் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் காபீலுடைய சகோதரி அழகான பெண்ணாகவும், காபீலுடைய சகோதரி அழகான பெண்ணாகவும், ஹாபீலுடைய சகோதரி கொஞ்சம் அழகு குறைந்தவளாகவும் இருந்தாள். காபீல் விவசாயம் செய்கிறவராக இருந்தார், ஹாபீல் கால்நடைகளை மேய்க்கக்கூடியவராக இருந்தார். காலம் மெல்ல மெல்ல உருண்டோட ஆரம்பித்தது. ஹாபீல், காபீலுடைய சகோதரர் ஹாபீல், காபீலோடு பிறந்த அந்த அழகான பெண்ணை திருமணம் முடிக்க நாடுகிறார். காபீல் மூத்த சகோதரர் அதை மறுக்கிறார், அண்ணன் மறுக்கிறார். தந்தை ஆதம் 2 மக்களுக்கு மத்தியில ஒரு சமரசம் செய்கிறார். நீங்கள் இருவரும் அல்லாஹ்வுக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்கள். யாருடைய காணிக்கையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டானோ, ஏற்றுக்கொண்டவருக்கு அந்த அழகான பெண்ணை நான் மணமுடித்து தருகிறேன் என்று தந்தை ஒரு சமரசம் செய்கிறார். காபீல் மூத்த சகோதரர் வேண்டா வெறுப்போடு தானியங்களை, அவர் விவசாயம் செய்த தானியங்களை வேண்டா வெறுப்போடு அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் காணிக்கை செலுத்துகிறார். காய்ந்த உளுத்து போன உபயோகமற்றதையெல்லாம் கொண்டு வந்து காணிக்கை செலுத்துகிறார். சகோதரன் ஹாபீல் அவர் கொளுத்த ஒரு வெள்ள ஆட்டை கொண்டு வந்து முழுக்க முழுக்க இறையற்றத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டியே இஹ்லாஸாக அந்த வெள்ள ஆட்டை அல்லாஹ்வுக்கு காணிக்கை செலுத்துகிறார். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் ஒரு காணிக்கை செலுத்தினால் அந்த காணிக்கை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு அறிகுறி என்னவென்றால், வானத்திலே இருந்த ஒரு தீப்பிழம்பு வந்து அந்த காணிக்கையை கரிக்க ஆரம்பித்து விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிமிலே பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் எந்த நபிமார்களுக்கும் இல்லாத சிறப்புகள் எனக்கு தரப்பட்டிருக்கின்றது என்று 5 வகையான சிறப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் கூறும்போது, போர்க்காலத்தில் எதிரிகள் விட்டு சென்ற கனிமத்து பொருள் எனக்கு மட்டும்தான், என்னுடைய சமூகத்துக்கு மட்டும்தான் அனுமதி. அதற்கு முன்னாலெல்லாம் எதிரிகள் போர் பொருளை விட்டு சென்றால் அந்த பொருளெல்லாம் ஓரிடத்திலே ஒன்று கூட்டப்படும், வானத்திலே இருந்து ஒரு தீப்பிழம்பு வரும், அந்த பொருள்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி போய்விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் காபீல் ஹாபீல் இருவருடைய காணிக்கையும் முன்னிலையில் வைக்கப்பட்டது. வானத்திலிருந்து தீப்பிழம்பு வந்து ஹாபீலுடைய காணிக்கை மட்டும் எரித்து கொண்டது, எடுத்து கொண்டது. அந்த அடிப்படையில் ஹாபீலுக்கு தந்தை காபீலுடைய சகோதரி அழகான பெண்ணை திருமணம் முடிக்க நாடுகிறாள். காபீல் என்ன செய்கிறார்? உன்னை நான் கொன்று விடுவேன் என்று எச்சரிக்கை செய்கிறார். ஹாபீல் சொல்லுகிறார், நீ என்னை கொல்வதற்கு கரம் நீட்டினாலும் எனது கரத்தை உனக்கு எதிராக நான் ஒருபோதும் தூக்க மாட்டேன் என்று மறுத்து பேசுகிறார். இறுதியில் காபீல் மூத்த சகோதரர் இளைய சகோதரர் ஹாபீலை கொன்று விடுகிறார். திருக்குர்ஆனிலே ஆதாரம் உண்டு. அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகத்தில் முதலில் கொலையை நிகழ்த்தி இந்த மனித சமூகத்திலே ரத்தம் சிந்தி காண்பித்து கொடுத்த காரணத்தினால் புகாரியில்
6867வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகில் அநியாயமாக எங்கு கொலைகள் நடைபெற்றாலும் அதில் ஆதமுடைய மகனுக்கு பங்குண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? யார் ஒருவர் ஒரு தீமையை இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகம் செய்கிறாரோ அந்த தீமையை செய்கிற மனிதர்களுடைய பங்கில் இவனுக்கும் ஒரு பங்குண்டு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்கள். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் முதலில் இரத்தம் சிந்தி மனித உயிரை அநியாயமாக கொலை செய்தது ஆதமுடைய மக்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த குறிப்பையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று பின்னணியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.